4 பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. ஒண்ணு நம்ம பெத்தது ஐயா, 2வது நம்மள பெத்தது ஐயா, 3வது நமக்கு வாச்சது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். இந்த வயசுல லவ் பண்ணாத, வேற எந்த வயசுல பண்றதுன்னு கேக்குறியா? உங்ககிட்ட எப்படி சொல்றது, இப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கிறியான்னு பாரு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைஃப் அடிமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டு போயிடுவாங்களோ. ஒரு 6 வருஷம் பொறுத்துக்கோ பாப்பா. ஒரு சனியம் வரும், வந்தா போவாது. சுய அனுபவம் கூடவே இருக்கும், சாவர வரைக்கும் இருக்கும். நம்ம சாவர வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். சாவர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒன்று வரத்தானே போகுது. அதை ஏன் இப்பவே தேடி அலையிற? ஒரு 6 வருஷம் ஜாலியா இர, படிய, நிறைய சம்பாதிய, சுயமரியாதையோ இருந்துட்டு போய. எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை, சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக் கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ, நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அம்மா டாக்டர்கிட்ட போய் சொல்லுது, டாக்டர் நீ தான் எனக்கு வழி பண்ணணும்னுச்சு. என்னம்மா, நேத்தான் நான் வந்தேன் உங்கள் வீட்டுக்காரனை கூப்பிட்டுன்னு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள்கிட்ட வந்தேன்னா நீ மருந்து கொடுத்த. என் வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு வெட்டினரி டாக்டர்கிட்ட போனால் அந்த ஆள் மருந்து கொடுத்தாரு. 2 மருந்து கலந்து போச்சு. இப்போ எது நாய்க்கு கொடுக்குற மருந்து, எது என் வீட்டுக்காரனுக்கு கொடுக்குற மருந்துன்னு தெரியல. ஆனால் ஒன்று ஏன் குழப்பத்தோட வந்தேன்னு தெரியுமா? ஒருவேளை மாற்றி கொடுத்து என் நாய்க்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, என்னால் தாங்க முடியாது. ஏன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின நாய் அது. பணத்துக்கு அவ்வளவு மவுசு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில பார்க்கலாம்.